அக்கா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலா அதனால வெக்க விட்டு போகலங்கிற மாதிரி சொன்னீங்களே அக்கா, என்ன ஆச்சு உங்க வாக்குறுதி? நேற்று ஈரோட்டில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிய சாட்டை துரைமுருகன் திமுக எம்பி கனிமொழியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பனை வாதப்பனை என்று 34 வகையான பனைமரங்கள் இருந்தது, இன்றைக்கு இருக்கிறதா? இல்ல. காரணம் யாரு? இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட கூட்டம் 2019 மரியாதைக்குரிய தூத்துக்குடிய பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவில் இருப்பதிலே ஆகச்சிறந்த அறிவாளிகள்ல ஒருத்தங்க சொன்னங்க, அண்ணன் கோச்சுக்குவாங்க, ஆகச்சிறந்த அறிவாளிகள் திமுக இருக்கிறதுல அறிவாளி. அவங்க சொல்றாங்க, அக்கா கனிமொழி, தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் அரசு அமைந்தால், திராவிட மாடல் அரசு அமைந்தால், பெரியார் அரசு அமைந்தால், அண்ணா அரசு அமைந்தால் நாங்கள் மதுக்கடைகளை போடுவோம். அக்கா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலா அதனால வெக்க விட்டு போகலங்கிற மாதிரி சொன்னீங்களே அக்கா, என்ன ஆச்சு உங்க வாக்குறுதி? திமுக தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவோம்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? இப்போ காலையில 12 மணில இருந்து 10 மணி வரைக்கும் கடை, இவரு இரவு 10 மணிக்கு டிவியை திறந்தா சேலம் சிவராஜ் தாத்தா பேசுன மாதிரி, பேர பசங்களா, நீ தமிழ்நாட்டு பேர பசங்களா, நீ விட்டுருங்கடா, வேணாம்டா, மதுவை குடிக்காதீங்க, ஆகாத பாதையில போகாதீங்க அப்படின்னு இவரு அட்வைஸ் பண்ணிட்டு காலையில கட்டிக்கு இவரே ஊத்து கொடுக்குறாப்புல. ஆம்லெட்ட முட்டை பொரியலா, பொடி மாசா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.